ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க செலினா பிரபு மேம். உங்களை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட். ஆ நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கவங்க செலினா பிரபு. ஷீ இஸ் குவாலிஃபைட் as எம்எஸ்சி ஃபிசியோதெரப்பி, சாரி சைக்கோதெரப்பி, மாஸ்டர் சர்டிஃபைட் இன் என்எல்பி, சர்டிஃபைட் லைஃப் கோச், கரியர் கன்சல்டன்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர். அவங்களுக்கு டோட்டலாக 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. She was with working with the Raymond Lifestyle Group, and at present she is director and founder of AIMS Mental Health Clinic. Now she also doing freelancing, government school students counseling பண்றாங்க. கரியர் பாத் எப்படி சூஸ் பண்றது ஃபார் ரைட் எஜுகேஷன் டு ரைட் பீப்புள் அப்படிங்கிறத அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோ மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே மேம். மேம் இப்போ நம்ம வந்ததுக்கு நன்றி, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நம்ம கோர்ஸ் முடிச்சு தேங்க்யூ இப்பதான் தேங்க்யூ. மீட் பண்றோம். ஆமா. அதான் மேம், உங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இப்போ ஒர்க் பண்ற மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு உங்களோட இன்புட்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம வியூவர்ஸ் ஓகே. பார்த்துட்டு அதை பத்தி கொஞ்சம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அவேர்னஸா இருக்கும். ஷோர் ஷோர். செகண்ட். ஆமா. இப்போ நீங்க ஆஃப்டர் இப்போ ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 12th படிக்கிறாங்க, அவங்க எம்பிபிஎஸ் இல்லாம, டென்டல் இல்லாம அப்படின்னா என்ன கோர்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப எல்லாருமே வந்து இந்த நீட் எம்பிபிஎஸ் இது பின்னாடி வந்து போகாங்க. நீட் அப்புறம் ஜேஇ எக்ஸாம் எழுதுறது, அது எழுதுறது அதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹவ் சோ மெனி இது இண்டஸ்ட்ரி இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரியும் வேஸ்ட் இல்லை இல்லையா? சரி. டாக்டர் மட்டும் தான் உலகத்துக்கு வேணும். ஆனா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகே அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஓகே. ஆனா அது வந்து நம்ம மக்கள், குறிப்பா வந்து தமிழ் மக்கள் 1 மினிட். சொல்லுங்க மேம். இப்ப நம்ம இதுல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆனா அதுக்கான படிப்புகளும் நிறைய இருக்கு. ஆனா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 3 டிகிரியை மட்டுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறது. மத்த குரூப்ஸ், மத்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஆட்கள் மத்த மேம் எக்ஸ்கியூஸ் மீ, மாநிலத்துல வீடியோ இருந்து அப்பார்ட் வீடியோ ஃப்ரம் விசிபிள் ஆகல. ஒரு நிமிஷம். உங்க வீடியோ வரல, ஆன் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எஸ். இப்போ நம்ம வந்து ஒரு செலக்டிவா ஒரு 2 3 டிகிரி மட்டும் தான் நமக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். அப்ப மத்த மத்த இண்டஸ்ட்ரியில தேவை இல்லையா ஓகே. அப்படின்றத கொஸ்டின். ஆனா மத்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்ல ம் வேலை செய்யறதுக்கோ அதர் ம் ஸ்டேட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறாங்க. அவங்க ம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல கிடைக்கிற அந்த ஸ்டைஃபன்ஸ் இருக்கட்டும், அதுல கிடைக்கிற எஜுகேஷன், ஜாப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்குது. சோ ம் இப்போ நம்ம குறிப்பா சொல்ல போனோம்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பிசியோதெரப்பி இருக்கட்டும், இல்ல ம். சைக்காலஜி இருக்கட்டும், நர்சிங் இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. இப்ப ஓகே மைக்ரோபயாலஜில படிக்கிறதுக்கு வெளியில இருந்து வராங்க. ஓகே அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியுது. ஓகே ஆனா நம்ம மக்கள் வந்து டாக்டர் ஆகுமா அதுதான் யோசிக்கிறாங்க. நீட் 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 பின்னாடி போறாங்க. இப்போ ஓகே. எல்லாருமே டாக்டர் ஆயிட்டு யார்கிட்ட பேஷண்டா இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்கு ஒரு டாக்டர் போதும். ஆனா இவங்க நம்ம இந்தியா ஃபுல்லாவே வந்து டாக்டரா மாறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. இப்போ மத்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு யார் வந்து செய்ய போறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கான ஓகே கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு ஓகே ஃபீஸும் கம்மியா இருக்கு. அந்த ஃபீஸ் கம்மியா இருக்கிறது இடத்துல தான் அதர் ஸ்டேட்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொட்டி கடையில போய் பாக்கிறதுல இருந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றதுல இருந்து எல்லாமே நார்த் இந்தியன்ஸா இருக்காங்க. ஓகே ஓகே. ஆனா வந்து நம்ம மக்கள் அது செய்யறதுக்கு தயாரா இல்ல. ம் ம் ம்.
அதுதான் சொல்ல வரேன். நமக்கு வந்து நாங்க இதுலயே வந்து ஹை லெவல்ல இருக்கு இல்ல, ஹைரார்கி வைஸ் வந்து நம்ம நம்ம கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற சேலரிஸும் நிறைய இருக்கு. ஆனா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டோம், அது தெரியாம தான் நம்ம இருக்கிறோம். ஓகே. இப்போ நீங்க அந்த மாதிரினா இப்போ ஒரு 12th 11th 12th படிக்கிற பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்ல பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 2 3 கோர்சஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது எப்படி ஃபீஸ் அப்ராக்சிமேட்டா அது எல்லாராலையும் படிக்க முடியுமா? அதுக்கப்புறம் வில் தே ஏர்ன் குயிக்லி, அதே மாதிரி அவங்களோட ரிசல்ட்டும் படிக்கிறதுக்கு ஏற்ற சம்பளம் இருக்குமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 3 கோர்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி எடுத்துக்கோங்களேன். ஓகே. ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில வந்து மினிமம் வந்து நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கு மினிமம் 1.5 lakhs வந்து ஓகே. உங்களுக்கு செலவாகும் பர் இயர். ஓகே. ஆனா நீங்க ஏர்ன் பண்றது வந்து உங்க லைஃப் லாங் ஜாப். நீங்க ஓனா ஒரு ஃபார்மசி எடுத்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்க அதை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பிசியோதெரபிக்கு வந்து நீங்க அதுவும் லைஃப் லாங் ஜாப் உங்களுக்கு. ஆனா நீங்க ஜாயின் பண்றதுக்கு வந்து 2 lakhs பர் இயர்க்கு 2 lakhs செலவு பண்ணுவீங்க. நான் அப்ராக்சிமேட்டாவும் சொல்றேன். ஆஸ் பர் 23 கால்குலேட்டட் படி, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண கால்குலேட்டட் படி 2 lakhs வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு லைஃப் லாங். இப்போ எனக்கு வந்து இப்ப நான் சைக்காலஜி, ஆனா என்கிட்ட வந்து நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல சைக்காலஜி அதுக்கு பதிலா பிசியோதெரப்பி பார்த்துட்டு வராங்க. பிசியோதெரப்பி அவங்க நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வராங்க. பட் சோ பிசியோதெரபிக்கு அவங்க ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி. ஓகே. சோ இப்ப மைக்ரோபயாலஜி இல்லாத இண்டஸ்ட்ரியே இல்ல. அது நீடட் எல்லாத்துக்குமே இருக்கு. சோ அவங்களுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு சொன்ன மாதிரி 2.5 lakhs ஆகும் பர் இயர்க்கு. ஆனா அவங்களுக்கு அதுக்கான ஒர்க் அந்த ஜாப் வந்து லைஃப் செட்டில். சோ அது அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில சேர்ந்தாங்கன்னா, ஒரு கார்பரேட்டட் லெவல்ல சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஹை பே சாலரி கிடைக்கும். இல்ல ஓனவங்க வந்து கிளினிக் மாதிரியே ஓனா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், அது வந்து லைஃப் லாங் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி எல்லாம் இப்ப நர்சிங் எடுத்துக்கோங்க. நர்சிங்ல வந்து நர்சிங் தேவைப்படாத வேர்ல்டே இல்லை இல்லையா? சோ நீங்க எங்கேயும் ஒர்க் பண்ணலாம், ஃபாரின்லயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். சோ அதுக்கேற்ற மாதிரியான ஹை கோர்சஸ் இருக்கு. இப்ப நம்ம இங்க ஒர்க் பண்ணோம்னா மினிமம் வந்து 15,000 தான் கொடுப்பாங்க இங்க. இதுலயே நீங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சீஃப் நர்ஸ் இருக்கலாம், இல்ல மாஸ்டர் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா இங்கே உங்களுக்கு பே மினிமம் 2 lakhs வாங்குறாங்க நம்ம தமிழ்நாட்டு சென்னையில ஹார்ட் ஆஃப் சிட்டில. இப்ப நீங்க அப்ராட்ல எங்க போறதா இருந்தா அதுக்கு பேமெண்ட் வேற, அது ஹை லெவலா. சோ இதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனிங் இருக்கு, எல்லாத்துக்குமே ஆன அதுவும் இருக்கு. அது நம்ம என்ன சூஸ் பண்றோன்றத மட்டும் தான் வந்து முக்கியம் இங்க. இப்போ அப்போ பிசியோதெரபிக்கு நீட் தேவையில்லை, கரெக்ட்டுங்களா? ஓகே. அதுக்கு ஏதாச்சும் யூஜி கோர்சஸ் பிஜி கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கா ஏதாச்சும், இல்ல யூஜி மட்டும் போதுமா எப்படி? இல்ல இல்ல, எல்லாத்துக்குமே வந்து பிஜி எல்லாமே இருக்கு, மாஸ்டர் டிகிரிஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அதுக்கு எல்லாருக்குமே நம்ம பண்ணும்போது அதுக்கான நீட்ஸோட நம்ம பண்ணுவோம். இப்ப பிஜி மட்டும் பண்ணீங்கன்னா நீங்க அண்டர் கிராஜுவேட்ல தான் நீங்க போவீங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு பேசிக் ஒரு கிராஜுவேஷன் என்ன பேமெண்ட்டோ அதுதான் கிடைக்கும். சோ இஃப் யூ வாண்ட் ஹை பே அப்படின்னு அதுக்கான கோர்சஸ் பண்ணணும். அது இல்லாம நம்ம வெறும் டிகிரி மட்டும் கையில வச்சுட்டு இருந்தா எங்கேயுமே இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எங்கேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்காது. நீங்க எவ்வளவு பெரிய டிகிரி பண்ணாலும் அது வந்து வெறும் வந்து ஒரே ஒரு டிகிரி மட்டும் பார்த்தாது. அடிஷனல் வந்து உங்களுக்கு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதை நீங்க எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் அது கேட்கறாங்க. சர்டிபிகேஷன் ஆன்லைன் கோர்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ ஆடடா இருக்கு. அட் சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ற மாதிரி இருக்கு. ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ற மாதிரி இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடட். ஸோ வெறும் டிகிரி மட்டும் வச்சு நம்ம இப்போ ஜாப் தேடுறது வந்து ஒரு அந்த அளவுக்கு பேமெண்ட் கம்மியா தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஓகே. இப்போ நீங்க சொன்ன கோர்சஸ்லயே ஒரு ஹை பேயிங் ஜாப்னா எது இருக்கும்? நீட்டு படிக்காம அதர் கோர்சஸ் போனா ஹை பேயிங் ஜாப். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹை பே சேலரின்றதுல எதுவுமே இல்லை சார். இப்ப வந்து நீங்க வெறும் டிகிரி மட்டும் நாட் சஃபிஷியன்ட். அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்.
டிகிரி மட்டும் இப்ப படிக்கிறவங்க, இப்ப என்ஜினியர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ஜினியர் படிக்கிறவங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ஜினியர் படிக்கிறவங்க வந்து இப்ப ஃபுட் டெலிவரி பண்றாங்க. ஆமா. ஏன் 4 வருஷம் வந்து அவங்க படிக்கிறாங்க, இது அவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறாங்க. பட் ஏன் அவங்க அது பண்றாங்க? ஏன்னா படிக்கிறாங்களே தவிர அதை வந்து அவங்க பிராக்டிக்கல் பண்றது இல்லை. ஸ்கில்ஸ், அந்த சோ ஸ்கில்ஸ் இப்போ இல்ல, ஒரு ரிக்வயர்டு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ். இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறாரு. அவர் படிக்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு தவிர அது என்ன அவர் பிராக்டிஸ் பண்ணாரு. நம்ம வந்து படிக்கிறதை விட கத்துக்கிறதுலதான் நம்ம வேல்யூ இருக்கு இல்லையா? சோ நீங்க வந்து படிக்கும் போது வந்து கத்துக்கவும் செய்யணும், அதுக்கான ப்ராக்டிக்கல் பண்ணணும், அதுக்கான ஒர்க்கை நீங்க சைட் பை சைட் நீங்க பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால உங்க ஃபீல்ட் சக்சஸ் ஆக முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஹை பே சேலரி அப்படின்ற என்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிளினிக்கல் ரிசர்ச் ஓகே ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மெடிசன்ல இருந்து எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். சோ ஓகே அதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹை பே சேலரி இருக்கு. ஓகே ஓகே பெரிய வேலை கூட ஆனா அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் மெனக்கெடணும். 4 ஓகே இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட வந்து நீங்க மெனக்கெடணும். அதுக்காக நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் செட்டில் ஜாப் தான் அது. ரிசர்ச் இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச், அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி, ஓகே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாமே வந்து ஓகே உங்களுக்கு நீட் தேவைப்படும். ஓகே உங்களுக்கு ஹெல்த் கேருக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்து ஹெல்த் ரிலேட்டடா ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எல்லாருக்குமே அந்த சுகர் பேஷண்டா இருக்கிறாங்க நம்ம ஊர்ல இப்போ. எல்லாருமே வந்து பிபி பேஷண்டா இருக்காங்க. சோ அது கரெக்ட். ரிலேட்டடா அவங்க வந்து கவுன்சிலிங்கும் வராங்க, அதுக்காக கேர் எடுத்துக்கிறாங்க. இப்ப முன்ன இருந்ததை விட இப்ப எல்லாருக்குமே வந்து அந்த அவேர்னஸ் இருக்கு சார். ஓகே எல்லாருமே வந்து தங்களோட உடம்பு பாத்துக்கணும்ன்ற அவேர்னஸ் இருக்கு. அவங்க ஆஹ் பணக்காரங்களா இருக்கிறாங்க, இல்ல ஏழைகளா இருக்காங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. எல்லாருக்கும் அந்த செல்ஃப் அவேர்னஸ் இப்ப இருக்கு, முன்னெல்லாம் கிடையாது. ஓகே இப்ப எல்லாருமே அதை பத்தி கவலைப்படுறாங்க, அதனால அதுக்காக வராங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரியில தான் ஹைப்பேன்றது கிடையாது. நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில உங்களை நீங்க எந்த அளவுக்கு மாஸ்டரா மாத்திக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதுல இருக்கீங்களோ, அப்போ உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட்டை தவிர வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஏதாவது இருக்கா? என்ட்ரன்ஸ் இந்த காலேஜுக்குள்ள நிறைய இருக்கு போகணும் சார், இந்த. நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்ப பாத்தீங்கன்னா ஐஐடி எக்ஸாம்ஸ் இருக்கு. ஐஐடின்றது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி. ஓகே அதே மாதிரி நெஸ்ட் நெஸ்ட் டெஸ்ட் இருக்கு. அப்புறம் ஓகே கியூட் டெஸ்ட் இருக்கு. ஓகே கியூட் பாத்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி டெஸ்ட் அது ஓகே அது இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நேஷனல் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது. ஓகே சோ இது மாதிரி நீட் இல்லாம நீங்க ம் வந்து எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் இப்ப எல்லாமே ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. சோ நீங்க ம் அதுக்கான அதுக்கான கோர்சஸ் இருக்கு, அதுக்கான ஆன்லைன் கோர்சஸே இருக்கும் சார். அதுக்காக ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, 1 மந்த் கோர்ஸ் 2 மந்த் கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க அது ஓகே வந்து அதாவது உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ம் சோ ம் எந்த மாதிரி அது கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இருக்கும், எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம், எவ்வளவு மினிட்ல நீங்க ஆன்சர் பண்ணணும், அது வந்து ஓகே நீங்க மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீட் எல்லாம் வந்துடும். சோ அதனால ஓகே. அதுக்கான கிளாஸஸ்ல எடுப்பாங்க. சோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணணும். அது பியூர் சயின்ஸ் பசங்களும் அட்டன் பண்ணலாம் இல்லையா? பியூர் சயின்ஸ் குரூப் பசங்க. எல்லாரும் அதாவது ம். அது ஒன்லி சயின்ஸ். நீங்க எந்த ஓகே இண்டஸ்ட்ரி போனாலும் இப்போ வந்து டெஸ்ட் எல்லாமே எல்லாருக்குமே வைக்கிறாங்க. ஓகே ஓகே சோ அது வந்து அவங்களோட அவங்களோட அவங்க என்ன வேல்யூ ஆட் கொடுக்க போறாங்கன்றது பாக்கிறதுக்கான டெஸ்ட் தான் அது. ஓகே ஓகே. சோ அதுதான் சார், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்ப டெஸ்ட் இருக்கு. இப்ப ம் நர்சிங்கும் வந்து டெஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்ப எய்ம்ஸ் நர்சிங் வந்து ஃபார் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. ம் சோ இந்த ம். மாதிரி எல்லா இதுலயுமே நீங்க நம்ம நர்ஸ்ன்றது என்ன அவங்களுக்கு என்ன பெரிய இது இருக்க போகுதுன்றாங்க நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது, அவங்களுக்கும் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. சோ அது மாதிரி எல்லா லெவல்லயுமே இப்பெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. சோ அது நம்ம அட்டன் பண்றது கண்டிப்பா இருக்கு. இப்போ அடுத்தது வந்து மேம், அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட், ஸ்காலர்ஷிப் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு, எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு, கொஞ்சம் இன்கம் கம்மியாக இருக்கவங்களுக்கு, அவங்க வந்து இப்போ இன்ஜினியரிங்கு அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆர்ட்ஸுக்கு படித்தாலும் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கா? ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு பையன் வரான், அவனுக்கு லோ இன்கமாக இருக்குது, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு 2 3 சஜஸ்ட் பண்ண முடியுமா? இப்ப ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் சரி, பிரைவேட் செக்டர்ஸும் அப்புறம் என்ஜிஓஸ் எல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏஐசிடிஇ அப்படின்னு பிரகதி ஸ்காலர்ஷிப் அது வந்து ஃபார் கேர்ள்ஸ்க்கு.
ஓகே. அதுக்கு வந்து எவ்வளவு ஆமா பிரகதி. அது பிரகதி. பாத்தீங்கன்னா 50,000 பர் இயர்க்கு வந்து அந்த கேர்ள்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே. சோ அவங்க கோர்ஸ் ஆமா அது வந்து என்னன்னா டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த கோர்ஸ் ஏஐசிடிசி அந்த ஏஐசிடிஇ அந்த ஓகே. அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு. அப்புறம் சிபிஎஸ்இ மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதாவது சிங்கிள் சைல்டு இருக்காங்க இல்லையா ஆமா. அவங்களுக்கு வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு வந்து அந்த அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது வந்து பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 500 வந்து கொடுக்குறாங்க. ஓகே. அப்புறம் அதுல வந்து கிளாஸ் 10th அவங்க எக்ஸாம்க்கு வந்து 60% வந்து மார்க் இருந்தா அதுக்கான கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அவங்களுக்கு. இப்ப ஓகே. 11th 12th படிக்கணும் சிபிஎஸ்சி அப்ளிகேட்டட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்கும். இது ஓகே. எல்லாமே வந்து சிபிஎஸ் மேட் ஸ்காலர்ஷிப்ல வரும். ஓகே. அப்புறம் இப்ப போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. சோ இவங்க வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு இந்த ஓகே. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா யூஜிசி சிங்கிள் கேர்ள் சைல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எந்த எந்த லெவல்ல ஃபேமிலில இருந்து வராங்க. சோ இப்ப அவங்க வந்து ரொம்ப புவர் ஃபேமிலில இருந்தாங்கன்னா அதுக்கான என்ன டாக்குமெண்ட் அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஓகே. பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்கு. இப்ப ஓகே. அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்ப இந்த 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 லெவல் தான் அப்படின்லாம் கிடையாது. இல்ல இந்த காஸ்ட் வைஸோ இந்த ஏஜ் வைஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லா பேஸுமே அவங்க வந்து மெரிட் வந்து அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த் 2500 வந்து அவங்களுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். சோ அதாவது அதுக்கு தேவையான ஒரு சப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் போத் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஸ்காலர்ஷிப் இருக்கு ஓகே. சிபிஎஸ்எஸ். ஓகே. ஓகே. அது வந்து 82,000 வரைக்கும் வந்து அவங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதாவது பாய்ஸ்க்கு 41,000 இருக்கு, கேர்ள்ஸ்க்கு வந்து 41,000 அந்த மாதிரி வந்து அதை பிரிக்கிறாங்க. இது ஓகே. வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே இதை யூஸ் பண்ண முடியும். 12th ரிசல்ட் பேஸ் பண்ணி அவங்களோட 12th ரிசல்ட் பிளஸ் அவங்களோட பினான்சியல் பேக்ரவுண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். சிஎஸ்எஸ்எஸ் ஓகே. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஓகே. அதே மாதிரி நேஷனல் என்எம்எம்எஸ் நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுல வந்து 9th 12th அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்றாங்க. ரெண்டு ஜெண்டருக்கும் இருக்கும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சோ இது எல்லாமே எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெப்சைட் போயிட்டு அவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்மளோட ஓல்ட் மார்க் ஷீட்ஸ், அப்புறம் நம்மளோட இன்கம் சர்டிபிகேட், அப்புறம் ஓகே. அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வேல்யூ ஆடடான சர்டிபிகேட்ஸ் எதுனா இருந்தா அதை கொடுத்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்ணிட்டு அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். நிறைய பேர் அது வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. படி ஃபார் ஸ்டடி அப்படின்ற அவங்க வெப்சைட்ல போய் படிங்கன்னா அவங்க நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகே. எல்லா லெவல்லையும் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு எல்லா லெவல்லையுமே வந்து படி ஃபார் ஸ்டடி வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்றாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணாலே போதும். ஸோ அது ஃபாலோ அப்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் +2 பயாலஜி முடிச்சுட்டு இந்தியாவில் படிக்காம வேற ஏதாச்சும் அப்ராட்ல கோர்சஸ் படிக்கிற மாதிரி இருந்தா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? எங்க பண்ணலாம்? ஏன் சார் இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவில் வேலை செய்ய மாட்டீங்களா? இல்ல இல்ல, இது நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு கேட்டோம். ஸோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் இந்த புரியுது ஐடியால இருப்பாங்கல்ல. புரியுது. இல்ல சார் இப்ப வந்து நீங்க யுஎஸ்ஏ, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி இங்க எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்கு. ஸ்பெஷலி ஜெர்மனி. ஓகே. ஜெர்மனில வந்து உங்களுக்கு நல்ல அதாவது உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி, ஓகே. உங்களுக்கு ஃபீஸும் கம்மி. ஆனா நீங்க யுஎஸ்ஏல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பேவா இருக்கும். ஓகே. இப்போ இப்ப நீங்க வந்து யுஎஸ்ஏ எடுத்தீங்கன்னா அதோட டாப் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து டாப் யூனிவர்சிட்டி. ஓகே. சோ அதுல ஹார்வர்ட்ல படிச்சதுனாலே அது பெரிய மெரிட்டா இருக்கும். ஆனா அதுக்கான வந்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நான் சொல்றது 23யோட வேல்யூ இதுக்கு சொல்றேன், ரெக்கார்ட் வைஸ் சொல்றேன். மினிமம் 30 lakhs வரைக்கும். ஓகே. ஸோ ஹார்வர்ட்ல அதே மாதிரி இப்ப ஆனா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுல என்ன ஸ்காலர்ஷிப்னா நெஹ்ரா அப்படின்ற ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க.
ஓகே. ரிசர்ச் மெம்பருக்கு வந்து அந்த நெஹரா ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்றாங்க. நீங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல படிச்சீங்கன்னா. இப்ப ஓகே. யூகேல படிக்கும்போது என்ன மாதிரினா, அவங்க வந்து அங்கே 13 to 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஓகே. அங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டியோட அந்த அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் கனடால பிஎஸ்சி எம்எஸ்சி இது பண்ணும்போது 10 to 12 22 லேக் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் கனடால. ஆனா அங்க வந்து உங்களுக்கு ஜாபும் வந்து உங்களுக்கு ஏன்னா அவங்க கனடால இப்ப இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க எக்ஸ்கியூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனில நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல கண்ட்ரி. எனக்கு கேட்டா படிக்கிற போது நீங்க ஜெர்மனி போனா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி, ஃபீஸும் கம்மி அங்க. அங்க வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க. பப்ளிக் இது வந்து எடுத்துக்கிறாங்க. பப்ளிக் ஓ. யூனிவர்சிட்டி நீங்க பண்ணீங்க உங்களுக்கு அதுக்காக எல்லா ஓப்பனிங்ஸுமே ஃப்ரீயா இருக்கும். ஆஸ்திரேலியால இருக்கு. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி பண்றதா இருந்தா ஓகே. நீங்க வந்து ஒரு 14 to 28 30 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும். அங்கேயும் ஓகே. எல்லா நான் சொல்ற இந்த எல்லா இடத்துலயுமே ஸ்காலர்ஷிப்பே இருக்கு. ஓகே. ஸோ ஸ்காலர்ஷிப் நீங்க அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இது வந்து கொஞ்சம் செலவுகள் வந்து குறையும். யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. அப்புறம் நியூசிலாந்து இதுலயே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இருக்கு. ம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில நீங்க போனீங்கனாலே அதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு, எஜுகேஷனும் முடியும், ஜாப் செக்யூரும் இருக்கு. ஸோ ஓகே. அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ராட்ல போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே. அந்த இதெல்லாம் நல்லா ஓகே. ஓகே. அதே மாதிரி மேம் இப்போ நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு படிப்பாங்க, இருக்கும். எம்பிபிஎஸ், ம், டென்டல். நான் ஒரு ஆவரேஜாக ம். இருக்கேன், என்னால் அது கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து ம். என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்ன ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் நர்சிங் இல்லாமல் வேற ஏதாச்சும் கோர்சஸ் இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய இந்த ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம்லலாம் சரி, இப்ப அவங்க. நீங்க வந்து சயின்ஸ் பேஸ்டா தான் வேணும். சயின்ஸ் பேஸ்டா தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாதிரியா தான் போக முடியும். ஓகே. ஆனா இப்ப அதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப ம். நீங்க வந்து சயின்ஸ் பேஸ்டா மட்டும் தான் போகணும்னா நீங்க நான் சொன்ன மாதிரி பிசியோதெரபி, சைக்காலஜி, நியூட்ரிஷியன்ஸ் அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான ஜாப் ஓப்பனிங்ஸ் அதுலயே வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நியூட்ரிஷன்ஸ் இவங்க இன்ஸ்ட்ரக்டரா இல்லாம நீங்க வந்து அசிஸ்டன்ட் லெவல்ல அந்த மாதிரி லெவல்லயே இருக்கு. இப்ப ஹை லெவல் போகும்போது அதுக்கான கோர்சஸ் 1 2 கோர்சஸ் இருக்கும். அதையும் ஓகே. நீங்க முடிச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம். சோ ஓகே. உங்களுக்கு அது வேல்யூ. ஓகே. அது இல்லாம மத்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்ப ம். மத்த இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஏன் நமக்கு வந்து இது தேவையில்லையா? ஹிஸ்டரி இதெல்லாம் தேவையில்லையா? ஹிஸ்டரியில வந்து நம்ம ஆர்கியாலஜி இருக்கு. அங்கெல்லாம் ம். நம்ம அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. ஆமா, ஆமா, அவங்களுக்கு ஆமா. வந்து ம். சரி, கரெக்ட். அங்க வந்து ஆட்கள் தேவை. ஆனா அது யாருமே நம்ம ஓகே. போறதே இல்லை. ஓகே. ஓகே. ஜியோகிராபிக்கு ரிலேட்டடான ஆளுங்க தேவைப்படுறாங்க. அங்க நம்ம போறதே இல்லை. நேவி அதுக்கு ம். தேவைப்படுறாங்க. நேவி மீன்ஸ் நம்ம அங்க போய் சண்டை போடணும்னு கிடையாது. பட் பேக்ரவுண்ட் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸ் லெவல்ல வந்து ஆட்கள் தேவை. ஆனா அங்க ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம யாருமே தமிழ் மக்கள் ஒருத்தருமே போக மாட்டாங்க. அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா ஓகே. அங்க நம்ம வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. சொல்ல போனா நான் சொன்ன இந்த பேக்ரவுண்ட் சொன்ன இது எல்லாத்துக்குமே ஹை பே salary. per month minimum 2 to 3 lakhs வாங்குறாங்க. எப்பா. ம். ஜாயின் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே. சோ அவங்க வந்து இப்ப அதுலயே வந்து அவங்க கேப்டனாவும் அந்த மாதிரி ஆயிடுறாங்கன்னா அதுக்கு ரொம்ப பே salary கிடைக்கும். பட் இப்ப ஹார்பர்ல பாத்தீங்கன்னா ஹார்பர்லயும் நமக்கு தேவைப்படுறாங்க. அதாவது ஆபீஸ் ஒர்க் ரிலேட்டடாவே நமக்கு நிறைய தேவைப்படுவாங்க. ஆனா அங்க யாருமே நம்ம இருக்கிறதுனா ஃபுல்லாவே வந்து அதாவது எனக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் மேல கோவமோ வெறுப்போ கிடையாது. ஆனா நம்ம மக்கள் மேல கோவம் அதிகமா இருக்கு. இவங்க யாருமே இது எதையுமே சூஸ் பண்றது இல்ல. ஓகே. இவங்க எதுவுமே சூஸ் பண்ணாம ஏன் வந்து இந்திக்காரங்க தான் இங்க இருக்காங்க, இந்திக்காரங்க தான் இங்க இருக்காங்க. நீங்க போறது இல்ல. அவங்க தேடி வராங்க. கரெக்ட். அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இல்ல அதுதான் என்னோட ரேட் நெக்ஸ்ட் கொஸ்டினாவும் இருந்துச்சு. பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீங்க அதையே ஆன்சரா சொல்லிட்டீங்க. எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம், என்ன சேலரி அப்படிங்கிறது. இங்க வந்து நம்ம சார் இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி ஐடியும் மெடிசன்லயும் இருக்காங்க. இப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், டெக் ஓகே. டீச்சிங் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட்,
என்விரான்மெண்டல் சயின்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ், இது எல்லாத்துக்குமே பயாலஜிஸ்ட் மட்டும் தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஓகே அவங்களுக்கு ஓகே தேவைப்படுறாங்க. ஓகே சரி, ஆனா என்ன சொல்றேன், நம்ம மக்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல, அதோட ஓப்பனிங்ஸ் தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம ஓகே மேத்ஸ் யூனிவர்சிட்டி வந்து நம்ம ஊர்ல தான் வந்து பெஸ்ட் இருக்கு, தமிழ்நாட்டுல தான். ஓகே அதுவும் இப்ப சென்னையில இருக்கு. ஆனா எவ்வளவு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. நீங்க மேத்ஸ் படிச்சீங்கன்னா வேர்ல்ட் ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணலாம். கரெக்ட் ஆனா நம்ம யாரும் மேக்ஸிமம் அது ஒரு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அதை பார்த்து பயப்படுறதோ, அதை பார்த்து இது பண்றதோ கொஞ்சம் தவறான இது போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அது ஃபுல்லாவே வந்து வெளி மாநிலத்தவங்க, வெளி ஸ்டேட்ல இருந்து, வெளி கண்ட்ரில இருந்து, அதர் கண்ட்ரிஸ்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. நம்ம சென்னையில, நம்ம தமிழ்ல. சோ கரெக்ட் அதுதான் நம்ம கிட்ட இருக்க பொக்கிஷம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை மத்தவங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு கோவம் வருது. ஆனா நம்ம ஏன் யூஸ் பண்ணலன்றத நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. அதுதான் நம்ம பிரச்சனை. உங்களை யாருமே ஸ்டாப் பண்றது இல்ல. ஆனா நீங்க அது கம்ப்ளைண்ட் மட்டும் பண்றோம் நம்ம எல்லாரும். ஓகே ஓகே மேம் இதுதான் ஃபைனலி சிச்சுவேஷன். கரெக்ட் கரெக்ட் மேம் ஃபைனலி ஒரு பேரண்ட்டுக்கு இப்போ இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு பேரண்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் இன்புட் கொடுக்கணும் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனு, இல்லை ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸில் இந்த ஏஐலாம் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கும்போது ஒரு பேரண்ட்டுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன இன்புட்ஸ் கொடுப்பீங்க பேரண்ட்ஸ்க்கு? பேரண்ட் கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பேரண்டே கூட்டிட்டு வருவாங்க. சோ அவங்க மெயின் பேரண்ட் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இது படிக்க மாட்டான், அவன் வந்து இப்படி விளையாடிட்டே இருக்கான், போன் பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற ஒரே இதுன்னா, என்னை கம்பேர் பண்றாங்க. ம் வீட்டுல, அதாவது வெளியில பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்றது ஒரு பக்கம்னா, வீட்டுல அண்ணனோட இல்ல தம்பியோட கம்பேர் பண்றாங்க. சோ அதுவே வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மென்டலி வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. என்னை ஏன் கம்பேர் பண்றாங்க? இன்னொன்னு, அவங்க இப்ப உங்க பிள்ளைக்கு என்ன வருமோ அந்த கோர்ஸ் தான் நீங்க சேர்க்கணும். நீங்க கனவு கண்ட கோர்ஸோ, இல்ல நீங்க படிக்க நினைச்ச கோர்ஸோ தூக்கிட்டு போய் உங்க பிள்ளைய போட்டுட்டு அது படிக்கணும்னா அவனுக்கு வரல. அவனுக்கு என்ன வரும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் சேர்க்கணும். அதை நம்ம பேரண்ட்ஸ் பண்றதே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபெயில் ஆயிட்டான், ஏதோ ஒரு விதத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க குத்தி காட்டி பேசுறதோ, இல்ல அவங்க வந்து அவனை டீஸ் பண்றதோ பேரண்டே பண்றாங்க. அவன் ஓகே எந்த இடத்துல லேக் ஆகுறான்றத கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு கான்பிடென்ட். கரெக்ட் ஸ்கூல்ல போயிட்டு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேரண்ட் போயிட்டு பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அந்த பையனுக்கு அங்க சின்ன பையனோ பெரியவங்களோ எல்லாருக்குமே அந்த ஒரு செல்ஃப் இது இருக்கும் இல்லையா? கரெக்ட் அவனுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் ஆயிடுது. அதுல இருந்தே அவன் வந்து அவனும் பேரண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட், அவன் நல்லவனோ கெட்டவனோ படிக்கிறவனோ படிக்கலையோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பேரண்ட் கிட்ட தான் வரணும். அதுதான் அந்த பிள்ளைய வந்து மாத்தும். அது நம்ம பண்றதே இல்லை. இன்னொன்னு வந்து, இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல அந்த இது பண்றதுன்னு சொல்லி நீங்க நீங்க ஸ்லோவா நீங்களே வீட்டுல கவுன்சிலிங் பண்ணலாம். என்னன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பிரச்சனைன்றத நம்ம பேசுறதே இல்லை. ஆனா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முதல்ல வந்து உட்காந்து பெத்த பேரண்ட்ஸ் யாருமே உட்காந்து பேசுறதே இல்லை. ஏன்னா கரெக்ட் அவங்களும் அவங்க வந்து ஒர்க் அதுன்னு சொல்லிட்டு பிஸியா போறாங்க. அதனால வந்து பிள்ளைகளை பாக்குறது இல்ல. ஒரு ஒரு பேரண்ட், ஒரு அம்மா வராங்க, என் பையன், அவங்க பையனுக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போய் அவன் படிக்கவே மாட்டான். எப்ப பாரு வந்து அவன் போன் பார்த்துட்டு இருக்கா, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ அந்த பையன் கிட்ட பேசும்போது சொல்றான், நான் படிக்கும் போது அவங்க டிவி போட்டு சீரியல் பாக்குறாங்க. சரி, எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. இப்ப ஒரு நல்லா படிக்கிற குழந்தைகிட்ட நீ படின்னு சொன்னா அவங்க படிச்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற குழந்தைகிட்ட கூட நம்ம பேரண்ட் உட்காரணும். ஏன்னா நம்ம கூட எந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்வ் ஆகுறோமோ அப்பதான் அவங்களுக்கும் அந்த படிப்பு மேல இன்வால்வ் ஆகும். சோ இவங்க உட்கார்றதே இல்லை. அந்த குழந்தை படின்னு மட்டும் சொல்லிட்டு இவங்க வேலையை பாக்குறது. அப்படி இருக்கும்போது அப்புறம் உங்க குழந்தைக்கு நீங்களே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வேற யார் பண்ணுவாங்க? கரெக்ட் அது இப்ப எல்லா பேரண்டோட பிரச்சனையே இல்லை. எல்லா பேரண்ட்டும் ஒரு புக்கை மட்டும் கொடுத்துடுறாங்க, அவங்க போய் டிவி ஆன் பண்ணிக்கிறாங்க. அந்த சவுண்ட் அந்த குழந்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. சோ ப்ளீஸ், உங்க குழந்தை படிக்கலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, கூட உட்காருங்க. உட்கார்ந்து என்ன பிரச்சனை, ஏன் படிக்கலன்றது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க. சார், ஒரு மந்த், 1 மந்த் ஆர் 2 மந்த் நீங்க உட்கார்ந்தாலே போதும். அது பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இதை நம்ம பேரண்ட் கண்டிப்பா பண்ணணும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். போட்டு வச்ச ஓ, கொஸ்டின்ஸ்க்கெலாம் முடிச்சா? பக்கா முடிஞ்சு முடிஞ்சு.
தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ ஸ்ட்ரகிள் தேங்க்யூ பண்ணிட்டோம். ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சரி, நீங்க சொன்ன எனக்கு வந்து இன்புட்ஸ். எனக்கு மெயினா வந்து சொல்லணும் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா சொல்ல வேண்டியது, ப்ளீஸ் நீங்க படிக்கிறதோட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ கத்துக்கோங்க, முதல்ல படிக்கிறத கத்துக்கோங்க. அது மட்டும் நீங்க பண்ணாலே போதும், லைஃப்ல சக்சஸ் ஆக வேண்டியது. பேரண்ட்டுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, உங்க பிள்ளைகளோட உட்காருங்க, பேசுங்க, டைம் வாய் ஸ்பெண்ட் விட்டு பண்ணுங்க. பேசுங்க, மனம் விட்டு பிடிங்க. அப்பதான் உங்க பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார். ஸோ மச் மேம். தேங்க்யூ உங்க டைமுக்கு. நீங்க மோஸ்ட் வெல்கம் சார். கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒவ்வொரு கோர்சஸும் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நம்ம தேங்க்யூ இன்னொரு ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ ஓகே மச். தேங்க்யூ. நம்ம பாய் மேம். பாய். தேங்க்யூ. பாய் சார். தேங்க்யூ.